இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நகரத்தை எல்லையை விட்டு இந்த கானகம் வந்து புகுதுடனே இந்த கல்லு முள்ளு கானகத்தில் 7 பேரும் வரிசையாக ஒருவர் பின்னே ஒருவரா நடந்து வந்தா நம்ம மாமா வீடு போயிடலாம். வாங்கப்பா போலாம். கண்ணே மகனே நானும் சேர்க்கிறேன். அம்மா எனக்கு தூரம் நல்ல வழி நடந்து எங்களுக்கு நடந்து நடந்து காலெல்லாம் ஒரே வலியா இருக்குதுமா. இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வலி நடந்து கால்கள் எல்லாம் வலிக்குது. ஆமா, தூர வலி நடந்து தொடையெல்லாம் வலிக்குது. இந்த காலத்திலே நடந்து வரும்போது ஆமாமா ரொம்ப பசியா இருக்குது. அம்மா இந்த காலத்திலே களைத்து நாம போகும்போது பசின்னு சொன்னா மக்களா இந்த காலத்திலே என்னப்பா நான் செய்வேன்? இந்த காலத்திலே பசி என்று 7 பேரு சொல்லும் போது எனக்கு பெத்த மனசு எனக்கு பதறும். கண்ணை இந்த காரைக்காண்டி
பெற்று காரைக்குள்ளே இருக்கக்கூடிய காரக்கடி சூரக்கடி இந்த காய்கறி எல்லாம் திங்குபடி நம்மளுக்கு தலையில் போட்ட விதி ஆகிவிட்டதா? இந்த காய்கறி எல்லாம் என்னுடைய கைப்பட அறுத்து தரேன். சரிம்மா. நீங்க சாப்பிட்டு பசித்த மக்களா புசித்து கொள்ளுங்க. இந்த காரக்கனி சூரக்கனி மதுரை பிளாக்கனி என்று சொல்லக்கூடிய அனைத்து காய்கனிகள் எல்லாம் என்னுடைய கைப்பட பறித்து நீங்க புசித்த உடனே பசி தீர்ந்து விட்டதம்மா. எங்களுக்கு பசி தீர்ந்து விட்டதம்மா. ஆனால் ஒண்ணுமா, என்ன எங்களுக்கு தூக்கமா வருதம்மா. மகனே, அம்மா தூக்கமா வருகிறதா? ஆமாம்மா. தூக்கம் என்று சொன்ன அந்த காலத்திலே எங்கப்பா வருங்க? என்னப்பா அந்த தூரத்திலே தெரியுது. சரி, ஒரு ஆலமரம் வச்சுக்கோ. அந்த ஆலமரம் வச்சுக்கடிய என்னுடைய மடி மேல உங்களுடைய தலை வைத்து சற்றேன்னு உறங்குதுப்பா. சரிம்மா. உறங்கி எழுந்து விட்டு மீண்டும் மாம வீடு போலாம். சரிம்மா. வாங்கப்பா போலாம்.
என்னுடைய தலைமையாக உங்களுடைய 7 பேரும் சிரத்தை வைத்து நல்லா உறங்கி விட்டார்கள். சரி. அதனால் அதே சமயத்தில் காசி மாநகரத்திலே உறங்கக்கூடிய மக்கள் இந்த காலத்திலே உறங்கும்படி எங்களுக்கு தளபதி ஆகிவிட்டது. அதனால் இந்த சட்டேனு உறங்கி விட்டு என்னுடைய மக்கள் எழுந்தோடனே மாமா வீட்டுக்கு அழைத்து போகலாம். அதே சமயத்தில் ரங்கவேடன் சபை தர்பார் மற்ற விஷயம் பின்னால் இன்னொரு ஐடம் துறந்த வாய்க்கிற புண்டவரிச்சிக்கு வாய உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன். இதுக்காக வேலை இருக்குது. சோதா கூதியா என்ன சாட்டை எடுத்து கைக்குள்ள அடி எப்படி உழுப்பாரு உசிரும் போது பாத்திருப்பியா நாள ஆத்தமாது அவர் பூட்டிக்குதான் சாட்டை அடிக்கிறாள். ஓ வா என்றால் வலது புற வரணும். அது ஓய்ந்தா எழுத போறப்போ எக்கச்சக்கம் ஏடா கோடம் இருந்துச்சு. மகனை பிரிச்சு மேஞ்சு உங்கூட பிரிஞ்சு தானே கிடக்குது. நண்பா ஏண்டா நம்போ இன்று இன்னைக்கு இல்லைங்க பயந்து கம்முனது பேத்திரவுடைய நாடகம் என்ன தெரியாது. கூச்சலா நாடகம். ஆனா நான் வருவோம் மாறி போச்சா? ஆமா நீ வருவோம் அழகுக்கிற புண்டை வரைக்கும் மாட்டியாச்சு. ஆமா குசல நாடகத்துல இப்ப யாரு வந்திருக்கிறா? குசலகுமாரன். தான் கொண்டு பாரு. ஆமா சீதை எப்போ வருவா? நாளானிக்கு வருவா கறி எடுத்துக்கிட்டு. இதுக்கு மேல இவன் செடிப்பட்டு வரும். ஆமா 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 என் அடியும் பார்த்தது பார்த்து கடிக்க. ஆனா எதை சொல்ற நீ? அன்னைக்கு அடிச்சுட்டு வேணாங்கிறது நானும் என்ன இருந்தது பாக்குற வந்ததுல இருந்து பிச்சு 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 எடுத்து போடுவேன். தெரியுமே கொஞ்சமா தான் இவ்வளவு இப்படி வைங்க பெலா காய்ச்சி போடு அப்படின்னு வச்சு நீங்க பார்த்தனேன். நல்லா கறியும் போல பிச்சு எடுத்து அப்பளம் முப்பளம் அதிரசம் பாயாசம் யானை புண்டை கோழிக்கறி சிறுந்த பத்திரம் வெங்காய நாங்கையும் அன்ன கோடி கட்டி 1000 பேருக்கு அன்னதானம் போட்டாங்க. அதை போல சோறு தின்னியா சொன்னியா? நான் சோறு தின்னேன், நீ கோழிக்கறி தின்ன.
தின்னது உண்ணது நெஞ்சறியும் திருவிளக்கு ஏற்றி வைத்த அந்த தெய்வமே அறியும். ஆமா திருவிளக்கு இல்லாத ஊடு 4 பணம் தண்டனை சொன்னா பெரியவங்க. ஆமா உங்க வீடு பிரிஞ்சு கிடக்குது அப்படி. அதை என்னங்க சொல்ற நண்போ? வாங்க. இன்று வைத்துள்ள நாடகத்தில் நலத்தங்கா சரித்திரம். நலத்தங்கால் சரித்திரம். இந்த நாடகத்தில் 4 வேதம் 6 சாஸ்திரம். வேட்டி துண்டு எத்தனை மத்தது? எதுக்கு? 6 சாத்திரத்துக்கு. இதுக்கு மேல ஒரு குழாய் நான். ஆமா மூந்து பாரு. இவன் அடிக்கு வர்றவங்களாம் அடிச்சு போடுறாங்க, நான் அடிக்கிறதுல. அதனால இவன் மேல மேல போறான். சத்து இல்லாத புண்டை நீ எங்க? அப்படியா? உடம்பு கோபாலி உடம்பு பத்தியா பொண்ணு என்னப்பா காந்தார வருது? இந்த நாடகத்திலே நான் யாரு? நான் எதுக்காக வந்தேன்? எதுக்கு? ஏதோ 1000 வரும்னு வந்தா அன்னைக்கு 300 வாங்கிட்டா 700 தான் வரும். என்னை கொண்டு என்ன நடக்க வேண்டும்? கொன்னா ஒரு பக்கம் இழுத்து போட்டு போகும். என் பேர் தான் துள்ளுவேடே. துள்ளுவேட பேரை கேட்டா உனக்குமா சம்பளம்? ஆமாடா. எஷ்டுமா? ஆ சோப்புல போட்டு பின்னு போட்டுது இல்லன்னா உளுத்து போய். அல்லு வேடை அல்லு வேடை துள்ளு வேடை பேரை கேட்டோம். துள்ள துள்ள வெட்டுவை. உளுத்துவேன். இது வெட்டாகத்தியா? அது ஒரே வெட்டு துண்டு 4 உழு உழு. அப்படி இருக்க துள்ளு வேடனா இருந்தாலும் ஏய் ஓய் எனக்கு என்ன வேலை? கை வேலை தான். சரியில்லாத பண்றியே. தறி ஒத்த தறி கைத்தறி போட்டுக்கிறேன். ஓ இப்படி? அப்படி இல்ல. ஆ வந்தா 10 போனா 10. சட்டலக்கு புட்டலக்கு சட்டலக்கு புட்டலக்கு. எனக்கு என்ன வேலை? சொல்றேன்டா கேன பூண்டா. எங்களுக்காக மலையை சுத்தி வருமாடா. எனக்கு அதிகமான பசி. பசிக்குதா? ஆமா பசிக்குது. மஞ்ச வாடை வீசுது. மலை சுத்தி வாங்க. சரி சரி சுத்தி வரங்க. ஏய் ஏங்க அதான் முருகம். அதா அது கரண்டிங்க. கரண்டி கரண்டி கரண்டியா? கரண்டிங்க. அதான் பாரு பானை. பானையா? ஏய் ஆனை பிடிப்பேன். ஆனை பிடிப்பீங்க. நானா கிளிப்பேன். கிளிப்பீங்க. நெருப்புல இலை வாட்டா வாட்டு. அப்படியே சைஸா சைஸா வாட்டுறது. மாரக்கா மாரக்கா மாரக்கா. மாரக்கா மறக்க மறக்கணும் திரும்ப பண்ண சொல்றான். தண்ணி தாவ எடுக்கும். ஆமா ஒரு ஏரிக்கு போவேன். ஏரிக்கு ஊந்துட்டு கலக்கும். எங்க கலக்கு போற ஒழுங்குன்னா அவ்வளவு தெரியுமா? சொல்லு. நீச்சல் தெரியாது. அப்படி இருக்க கமுந்து படுப்பை. அடுப்ப அப்படியே உருப்புன்னு இழுப்பை. அப்படியே மூக்குலியா? ஒரு ஏரி தண்ணி ஒட்டுக்கா குடிப்பேன். தெரியுதா? வவட்ட பார்த்தாங்க. 5 ஆடை தின்னா எனக்கு அரை பசிக்கு தான். 6,000. ஏன்னா பொண்டாட்டி சந்தையில கண்டார வழி. ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும்.
முழிக்கிற முடிய சரி என்ன குறவனாட்ட முழிக்கிற அதானே ஆமா ஓடா சரி தின்னு 10 மணிக்கு செல்லுலயே பாடம் போட்டிய குழம்புக்கு நல்லா பேசாமா எம்மதமும் சம்மதம் சரிங்க சரிங்க போனால் போகட்டும். போகட்டும் டேய் போய் மஞ்சள் வாடை அடிக்குது அஞ்சு வாடை அடிக்குது மழை சுத்தி வாங்க வர்றேங்க வா புறப்படு போலாம் புறப்படு போடா என்ன ஆச்சரியம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிக்கிறா கண்ணே நான் கேட்கிறேன் ஐயோ சாமி அம்மையோ ஐயோ அம்மையோ இந்த அம்மையத்தை காக்கே இந்த கடத்தில் ஒருவரும் இல்லையா இந்த நாகமாகப்பட்டது என்னுடைய மக்களை கடைக்கு வருகிறதே அண்ணா 1 2 3 4 5 6 7 குட்டி போட்டு ஒரு பொம்பளை பாவம் படுத்துக்கிட்டு இருக்கிறான் பாம்பு கடிக்கிறதுக்கு இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.